ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் பாடியை நல்லா டீடாக்ஸும் பண்ணும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னா, இது வந்துட்டு கொதித்து பாதியாகணும். அதாவது 1.5 கப் தண்ணி வந்து 3/4 கப் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு கிட்டே வந்துட்டு நல்லா கொதித்து பாதி ஆகிடுச்சு. அந்த நம்ம சேர்த்து சீரகம், சோம்பு, மல்லி விதையோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் இறங்கி கலரும் மாறிடுச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சீரகம், சோம்பு, மல்லி விதை இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணும். மெட்டபாலிசம் அது இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகும். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா செரிமான பிரச்சனை, உங்களுக்கு ப்ளோட்டிங் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும். இது மூணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக நீங்கள் டீ செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் தினமும் எடுத்துக்கும் போது பார்த்திங்கனாக்கா உங்கள் உடம்புல வந்துட்டு எந்த டாக்ஸின், எந்த அழுக்கு எதுவுமே சேராது. ஃபேட் ஸ்டோர் ஆகிறத வந்துட்டு இது மூணுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்கள் வெயிட்டும் சீக்கிரமாக லாஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல டீடாக்ஸ் ட்ரிங்காகவும் இருக்கும். உடம்பு வந்துட்டு நல்லா சுத்தப்படுத்தும். ஸோ அது டெய்லி மார்னிங் இல்லைனா எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இது எம்டி ஸ்டமக்கில் மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு நாளில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அதை நீங்கள் அப்போ எடுத்து சாப்பிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெசிபி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.